வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஆதியை கொல்லதுக்கு நம்ம மித்ரா ட்ரை பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பாரதி திருடலை பணத்தை அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்த நம்ம ஆதிக்கு சாக்காய்வி இதை ஏஐ டெக்னாலஜி கொண்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்களை கொண்டு நடிக்க வச்சு அவங்க ஃபேஸை நம்ம பாரதி ஃபேஸ் கணங்க மாற்றிருக்காங்க. இப்படி அப்படின்னு அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சிறாங்க நம்ம ஆதி. அதோட பார்த்தோன்னா மித்ரா கிட்ட இது உண்மையாட்டே இதில் இருக்குது. நம்ம பாரதி இல்லை, கேமரா சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது பாரதி இல்லை, அது ஏஐ டெக்னாலஜியோட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீ தான் தூண்டுதல் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாரதி குற்றம் செய்யலை அப்படின்னு நிரூபிச்சுறாங்க நம்ம ஆதி. ஒரு கட்டத்தில் இவனெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு இந்த பாரதிக்கே எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கனால ஆதியை தீர்த்து கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஓவர் டோஸ் மருந்தை நம்ம ஆதிக்கு கொடுத்துறாங்க. தவக்கலை மூலமாக கொடுக்க வைக்கிறாங்க நம்ம மித்ரா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆதி அப்படியே சுருண்டு விழுறாங்க. இது ஓவர் டோஸ் மருந்தை ஏற்றுனால தான் இந்த ஆதிக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு டாக்டர்ஸ் நம்ம பாரதிட்ட சொல்ல நேரம் இதுக்கெல்லாம் காரணம் மித்ரா தான் அப்படின்னு மித்ராவின் கழுத்தை நெரிக்கிறாங்க. எக்காரணம் கொண்டோம் உனக்கும் அதிகம் கல்யாணம் நடக்காதுடி, நான் நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கங்க நம்ம பாரதி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம ஏஐ டெக்னாலஜி கொண்டு வீடியோவை கேமராவில் உருவாக்கியிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் மாற்றிக்கிட்டு இந்த நடிக்க வச்சு நம்ம பாரதி துறை கூட சேர்ந்து பாரதியை சிக்க வைக்கிறதுக்காக மித்ரா துறை கூட சேர்ந்து சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு லேடியை வர வச்சு அதை மாதிரி நடிக்க வைக்கிறாங்க நம்ம பாரதி மாதிரி. பாரதி ஆஃபீஸ்லேருந்து போன பிறகு நடிக்க வச்சு அந்த ஃபுட்டேஜே அப்படியே ஏஐயோட நம்ம பாரதியோட முகத்தை வச்சு விட்றாங்க அந்த லேடிக்கு. அதோட பார்த்தோன்னா நம்ம கேமராவில் நம்ம பார்க்க நேரம் ரெக்கார்ட் பண்ணியிருந்ததை நம்ம ஒட்டுமொத்த ஆஃபீஸ் ஸ்டாஃபை பார்க்க நேரம் கரெக்டாக தெரிஞ்சிருது நம்ம பாரதி தான் திருடி இருக்காங்க அப்படின்னு மித்ரா சூழ்ச்சியில் நம்ப வச்சுறாங்க. இப்போ நீ ஆஃபீஸை விட்டு போகணும், இவ்வளோ நாளாக இங்கே வேலை பார்த்ததுக்காக உன்னை அதிகாரிகிட்ட பிடிச்சு கொடுக்கல, இல்லாட்டினா பிடிச்சு கொடுத்து உன் முகத்திரையே கிழிச்சிருப்பேன் அப்படின்னு மித்ரா கொந்தளிக்கிறாங்க. நீ என் ஆஃபீஸில் மட்டும் இல்லை என் வீட்டை விட்டே போகணும் பாரதி, அதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட சூழ்ச்சியை செய்தேன், இதுலேருந்து நீ தப்ப முடியாது அப்படின்னு அந்த இடத்துல டாக்குமெண்ட்லாம் சைனை வாங்கிட்டு இவங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு இப்போவே பெட்டியை கட்டி அனுப்பிவிடுங்க அப்படின்னு அங்கே உள்ள மேனேஜரை கூட்டு நம்ம மித்ரா ஓன் பண்ணுறாங்க. என்ன கொஞ்சம் நேரத்தில் ஆகும், அது பிறகு தான் அனுப்ப முடியும், ஏன்னா அவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது, ஈஸியாக தூக்கிட முடியாது அப்படின்னு சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் அதிலெல்லாம் சைனை வாங்குறாங்க. ஆனால் நம்ம ஆதி எப்படி நடந்திருக்கோம் ஏன்னா இந்த பாரதி உயிரே போனாலும் இப்படி ரூபாய் எடுக்கக்கூடிய ஆள் கிடையாது, இது வேணும்னு திட்டமிட்ட செய்த சதி, இது ஏஐ உதவியோடு மாத்திர மாதிரி இருக்குன்னு அந்த வீடியோவை போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஆதிக்கு தெரிய வருது. அதே நேரத்தில் பார்த்தோன்னா மித்ரா எப்படியும் இந்த ஆதியை நம்ம விடக்கூடாது, அவன் பாரதி எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு ப்ரூஃப் ஆகுதுக்காண்டி முயற்சி செய்துட்டு இருக்கான். ஆனால் இவன் இப்படி முழிச்சிருந்து அந்த ஃபுட்டேஜை பார்த்து கண்டுபிடிச்சி ஏஐ உதவியோடு பண்ணுனதுன்னு அவன் சொல்ல போகிறான். அதுக்காக நம்ம அவனை முழிச்சு இருந்து இதை ஆராய விடக்கூடாது, இவன் அப்படியே போனோம் அப்படின்னு மாத்திரை ஓவர் டோஸ் மாத்திரையை நம்ம தவக்கலை வழியாக கொடுக்க வைக்கிறாங்க. நம்ம ஆதியும் நம்மளுக்கு சாப்பிட வேண்டிய டேப்லெட்டு தான் அப்படின்னு சாப்பிட்றாங்க. கொஞ்சம் நேரத்திலே அவங்க நெஞ்சை பிடிச்சி அப்படியே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் எல்லாரும் துடிச்சு போய் நம்ம டாக்டர்ஸை வர வைக்கிறாங்க. பார்த்தோம்னா ஆதி ஓவர் டோஸான மாத்திரைகளை சாப்பிட்டு தான் இப்படி ஒரு நிலைமை ஆவிருக்கு அப்படின்னு நம்ம பாரதி கிட்ட அதிகாரிக தகவலை கொடுக்குறாங்க. உடனே அரண்டு போகிறாங்க நம்ம பாரதி. ஆதிக்கு அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் ஓவர் டோஸான மருந்தை தவக்கலை நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்க நேரம் ஆமாம் மித்ரா மேலே தான்
தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. அவங்க தான் ஆதிக்கு இந்த டேப்லெட் இப்போ சாப்பிட வேண்டியது இருக்குது, நீங்கள் கொடுங்க அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. நான் தான் கொடுத்தேன். என்ன ஆச்சு, அதனால தான் இப்படி ஆச்சியா நீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க தவக்கலை. ஒரு கட்டத்தில் இப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு தவக்கலை, வேணும்னி திட்டமிட்டு ஆதியை கொல்ல பார்த்துருக்கா இந்த மித்ரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மித்ராவுக்கு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க நம்ம பாரதி. என்னடி நினச்சிக்கிட்டேன், என்னை பற்றி அவர் எனக்காக வந்து கண்டுபிடிச்சி இந்த வீடியோ எல்லாம் போலியாக உருவாக்கியிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிரூபிச்சிருவானே, இப்போ பயந்து தானே நீ இந்த வேலையை செய்திருக்க. அவர் கண்டுபிடிச்சிடக்கூடாது, நீ வந்து அவருக்கு வந்து ஓவர்டோஸ் ஆன டேப்லெட்டை வந்து கொடுக்க வச்சுருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், கண்டிப்பாக உனக்கு ஆதி கிடைக்கவே மாட்டார், நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ண விட மாட்டேன், உங்கள் கல்யாணம் நடக்கவே செய்யாது, நீ மட்டும் நல்லவளாக இருந்தால் நான் அந்த காலத்தையே ஆதியை விட்டுட்டு போயிருப்பேன். ஆனால் நீ அவரோட அன்புக்கு வந்து சரியானவ இல்லடி, நீ ப்ராடு, நீ வந்து ஒழுக்கங்கிட்டவ, அதனால தான் நான் வந்து உன்னை வந்து ஆதியை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுறேன். அதுவும் இல்லாமல் இப்போ நீ அவரை உயிர் எடுக்கிறது வர துணிஞ்சிட்டல, இனி நிச்சயமாக ஆதியோட வாழ்க்கையில் நீ வர சான்ஸே இல்லடி, போடி மித்ரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பாரதி வந்து அழகாக வந்து மித்ராவுக்கு ஒரு பதிலடியை வந்து கொடுக்குறாங்க. நம்ம மித்ரா அரண்டு போய் நிற்கிறாங்க. என்னது, நம்ம வந்து எப்படியாவது வந்து நம்ம எப்படி ஆதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்தோம், ஆனால் எங்கள் கல்யாணம் நடக்காதுன்னு வந்து இவ ஓன் பண்ணிட்டு போகிறா, இவ திருடி அப்படின்னு வந்து பழிய போட்டுறான்னு பார்த்தா ஆதி வந்து இவளுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. ஆதிக்கு ஒருவேளை இவர் தான் என் பொண்டாட்டி, பாரதி தான் என் பொண்டாட்டின்னு உண்மை தெரிஞ்சிருக்கும் போல், அதனால தான் இப்படியெல்லாம் வந்து ஆட்டங்காட்டுறான் இந்த ஆதி. ஆனால் ஆதி மட்டும் என் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு வந்து அடம் பிடிச்சா அவனுக்கு உயிரை எடுக்கிறதுக்கு கூட துடிஞ்சவ தான் இந்த மித்ரா. நான் யார், என்னோட சுயரூபம் என்னன்னு நான் வந்து கண்டிப்பாக ஆதிக்கும் பாரதிக்கும் வந்து காட்ட வேண்டியது இருக்கும். நான் வந்து ஆதியை அடையிறதுக்கு எந்த எல்கைக்கும் நான் போக தயாராக இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மித்ரா வந்து அடாவடியாக வந்து யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஆதி வந்து இதுக்கு மேலே வந்து பாரதிய மனைவி அப்படின்னு வந்து நம்ம மறைச்சி வச்சு எந்த பிரோஜனம் இல்லை. அதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பாரதி வாயால் உண்மை வரோன்னு இவ்வளோ காலம் நம்ம காவல் இருந்தோம். அந்த உண்மை பாரதி கிட்ட வாயால் வராட்டா நம்ம வாயால் நம்ம மித்ரா கிட்ட சொல்லிட வேண்டியதான். இதுக்கு மேலே வந்து தாமதிக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மித்ரா, நீ வந்து பாரதி மேலே பழியை உருட்டி தள்ளணும் அப்படின்னு வந்து பாரதி தான் திருடுறாங்க அப்படின்னு வந்து எப்போ வந்து ஏஐ உதவியோட தொழில்நுட்பத்தோட அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணி மாற்றினியோ அப்போவே வந்து உன்னோட சுயரூபம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லேன்னு கேட்டுக்க, என்னையும் பாரதியும் யாராலையும் பிரிக்க முடியாது. நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி. யாங்குள்ளே துடிச்சிட்டு இருக்க இதயமே வந்து பாரதி அவங்க கணவர் போட்ட பிச்சை தான், அது வாசுவோட இதயம்தான். எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேலும் உன் கூட என்னால் வாழ முடியாது, நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடக்காது அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க. அதை கேட்டு பாரதி வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு என் கணவர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிற நேரம் மித்ரா வந்து நான் விடமாட்டேன், உனக்கு உண்மை தெரிஞ்சா என்ன, நீ எனக்கு தாண்டா, பாரதியை கல்யாணம் பண்ணாட்டா பாரதியை நீ வந்து சேர்ந்து வாழ முடியாது, என்னை கல்யாணம் பண்ணாட்டா நீ உயிரோடையே இருக்க முடியாது ஆதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க.